நல்லா போயிட்டு இருந்த கேம்ல என்னமோ டிக்கி டாக்கா ஸ்டைல பின்னாடி இருந்து பில்டப் பண்ணி கொண்டு வந்து பெப் கார்டியோலா ஃபுட்பால் தான் ஆட போறேன்னா உனக்கு தேவையா? என்னடா இது வாய் வச்ச உடனே தோத்து போயிட்டாங்க. அதுவும் ஏன்னா பாயர்ன் மியூனிக் ஹோம்ல டிஃபீட் பண்ணிடலாம். எப்படிடா இந்த சீசன்லயே வந்துட்டு அவங்க வந்து ஒரு டிஃபீட்டோ நம்ம தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஹோம்ல போய் தோத்து போனாங்க. நல்ல ஒரு சூரியத்தை வச்சுடா. கேவலமான விஷயம். கீப்பரை வெளியே வர விடாம பண்ணி அநியாயத்துக்கு கோல் போட தெரியாதுடா. விட்டுருக்கடா அப்படியாச்சும். லிட்டரல் பீஸ்ட் மாதிரி ஆடிட்டு இருக்கான். டிஃபென்ஸ்லயும் வந்து பயங்கரமா பால வாங்கிட்டு ஓடுறான். பால வாங்கிட்டு போய் அங்க எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்லயும் அந்த பக்கம் மடக்கறான், இந்த பக்கம் மடக்கறான். அதாவது கேமுக்கு முன்னாடி நான் இந்த கேம் மட்டும்தான் என் சட்டையை போட்டு வருவேன், நாங்க தான் ஈஸி வின் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவன் வந்து பேச்சு மேல பேச்சு பேசினா ப்ரிவியூல. அப்படி ஆடுவோம் இப்படி ஆடுவோம், அந்த மாதிரி டிஃபெண்டிங் கோலை விட மாட்டோம், 2-0 பிரிடிக்ஷன், நாம வந்து ஜெயிச்சுக்கிட்டு தான் மத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு வேற ஒருத்தவன் சொன்னான். இப்ப வந்து வாய் அடைச்சு போய் எதுவுமே பேச முடியாம அமுக்கமா உட்காந்துருக்கானே மிஸ்டர் சுபாஷ், சொல்லுங்க என்ன ஆச்சு? அதாவது கண்ணுல தண்ணி மட்டும் தான் வரல. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர். அழுவலன்னு அழுவாத கபர். ஆனா நான் கதறி இந்த கிளப்புக்காக போராடி மன வருத்தத்துக்கு உண்டாகி வேற என்னெல்லாம் வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சோகத்துல இருக்கேன்டா. ஆனா வந்து அப்ப கூட வந்துட்டு கன்சோல் பண்றதுக்கு யுனைடெட் ஃபேன்ஸ் தான் வராங்க. சோ வந்துட்டு ரொம்ப நன்றி யுனைடெட் ஃபேன்ஸ். அது முதல்ல சொல்லிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லபடியா விளையாடி ஜெயிச்சிட்டீங்கடா. நீங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு போங்கடா. Bad inspector and the rowdy both like basketball in my life. அதுக்காக தான் நடந்துட்டு. இதுல மக்களே இதுல வேற சொல்லிக்க விரும்புறேன். நான் வந்து நேக்கா ஒரு ஆடு மாதிரி இவங்க 3 பேர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஓரமா இருக்கேன். அதாவது பறக்குது மெசேஜ் மேட்ச் அப்போ, அப்படிடா இப்படிடா அப்படி கதறானுங்க இப்படி கதறானுங்க, சங்கர் சரணம் இவனும் பாக்குறதுக்கே எனக்கு ஒரே ஜாலி. ஆனா அந்த ஜாலி செக்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மக்களே மறக்காம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஹைப் அந்த ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சொல்லிக்கிறோம், இது வந்து யூரோப்பியன் ரிவ்யூ. போன தடவை சின்னதா தப்பு நடந்து போச்சு. அதுக்கு நானும் சரி சுபாஷும் சரி பெரிய லெவல்ல மன்னிச்சிருங்க. அன்னைக்கு ஏதோ கிசான் ஒரு ஜாலி கஷ்டம், அதே மாதிரி நீயும் ஜாலி அடி வாங்கிட்ட மாதிரி போயிடணும். தப்பி தவறி வந்து இவனுங்க மேட்சே பார்க்க மாட்டானுங்கடா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது ஒரு சின்ன லெவல்ல தப்பு நடந்து போச்சு. அதுக்கு பகிரங்க மன்னிப்பு அந்த வீடியோ கமெண்ட்ஸ்லயும் கேட்டாச்சு, இப்போ வீடியோலயும் நாங்க கேட்டுறோம். அதனால டேய் குபார்சி ஆடினாலும் இந்த கேம் நம்ம வண்டி தானே ஒரு தடவை பாத்துக்கிறோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க, பெரிய சிக்கலாகி போகுது. குபார்சி ஆடினா ஐயோ இதெல்லாம் அடி வாங்குறதுக்கு மறுபடியும் பார்க்காம எதையும் சேர்த்தி போட்டு அடிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை பார்த்துட்டு வந்து குபார்சி இந்த கேம்ல எல்லாம் ஆடி இருக்கா. சோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா பார்சலோனா கேமுக்கு போயிடுவோம். 3-0 ஓவிடோ விக்டரி. நீ என்ன பார்த்த கேம்ல? ரியல் ஓவியடோ. ஆமாடா, வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. ஏன்னா நான் நியூட்ரலா சொல்றேன், எனக்கு வந்துட்டு ஒரு டீமை சப்போர்ட் பண்ணணும்னு இல்ல. நான் நியூட்ரலா பாக்குறப்ப ஓரளவுக்கு 2 சைட்லயுமே வந்து ஒரு அட்டாக்கிங்கா தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. என்னடா ஆனா நம்ம பசங்க வந்து டக்கு டக்குன்னு கோலை போட்டுருவாங்களேன்னு எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் நல்லாவே பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாமே லைக் அவங்க கேம் பிளேல இருந்து அட்டாக்கிங்ல இருந்து எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல பிக்கப் பண்ணி கிளாசிக் பார்சலோனா பர்ஃபார்மன்ஸை போட்டு நிம்மதியா வின் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்துட்டு நம்மளோட தளபதி லமீன் யமாலோட பயங்கரமான ஒரு பைசைக்கிள் கோல். அதுதான் அந்த டாக்கிங் பாயிண்டே இந்த என்டையர் கேம்ல. சரியான கோல். இது வரைக்கும் 8 கோல்ஸ் போட்டிருக்கான் போல லீக்ல. சோ இன்னும் ஆமா அதுதான் 8 கோல்ஸ் போட்டிருக்கான். இதுக்கு லாஸ்ட் இயர் டாலியை விட அதிகமா போயிட போற நிலைமையா பார்த்தா. சோ இன்கிரெடிபிள் சீசன் ஃப்ரம் ஹிம். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெல் ரவுண்டட் பார்சலோனா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். ஆமா, ஏன்னா நீ சொன்ன பாயிண்ட் தான் இது. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு கேம் க்ளோஸா இருந்துச்சு. ஏன்னா ஒவிடோ லாஸ்ட் லாலிகால லாஸ்ட் பொசிஷன்ல தே ஸ்ட்ரகிளிங். ஒரு டிரா எடுக்கிறது கூட தே ஸ்ட்ரகிளிங். 13 பாயிண்ட் எடுத்திருக்கானுங்க. எவ்வளவு 23 24 மேட்ச் ஆடினதுல வந்து 21 மேட்ச் ஆடினதுல 13 பாயிண்ட் எடுத்திருக்கானுங்க. சோ நம்மளுக்கு வந்து என்னடா அது பார்சலோனா வேற இங்க ஆடுறாங்க, என்னடா இப்படி ஒரு க்ளோஸ் ஃபைட்டா போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த ஃபுல் கெப்பாசிட்டி ஸ்டேடியம் வேற வரல. நீ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் பின்னாடி அதெல்லாம் ஓபன் பண்ணல. என்னடா இது இவ்வளவு க்ளோஸா போச்சுன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளியர் கட் சான்ஸ் கிரியேஷன் நடக்க மாட்டேங்குது. என்ன இது பார்சலோனா ஆடுற மாதிரியே இல்லையே, நல்லா தானே லைன் அப்ல வச்சிருக்கானுங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கேம் பார்த்துட்டு இருக்கேன். சார் ஹாஃப் டைம் வருது. நான் அப்போ எனக்கு தோணுது,
இப்படி போகுது இங்க பார்சலோனா எங்க சான்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வந்துருச்சு. நான் அப்போ நினைச்சேன் இவனுங்க ஏதோ கோமாளித்தனம் பண்ணுவானுங்க, அந்த மாதிரிதான் பார்சலோனா கோல் கீது போட போறானுங்க நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளார நல்லா போயிட்டு இருந்த கேம்ல என்னமோ டிக்கி டாக்கா ஸ்டைல் பின்னாடி இருந்து பில்டப் பண்ணி கொண்டு வந்து பெப் கார்டியோலா ஃபுட்பால் தான் ஆட போறேன்னா உனக்கு தேவையா? நீ ஏன் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்க? கொஞ்சோண்டு கேப் கொடுத்தா கூட டாப் பொசிஷன்ல இருக்கிற பார்சலோனா உன்னை அடிக்க போறாங்க. உனக்கு பின்னாடி இருந்து அந்த பில்டப் பண்ற அவசியம் என்ன? கிளியர் பண்ணி விட்டுட்டு மிட் லைன்ல இருந்து என்னமோ பண்ணிக்கலாம்னு கிளியர் பண்ண விட வேண்டியதானே. இங்கிருந்தே தான் 3 பாஸ் போட்டு கிளிப்பன்னு சொன்ன உடனே வந்துட்டாங்க. நாங்க இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டானுங்க. அதுல இருந்து ஒரு கோல். சரி, ஒரு தப்பு தான் பண்ணானுங்க. அப்பவாச்சு புத்தி வரணும். ஒரு தப்பு பண்ணிட்டோம், திருப்பி பண்ணக்கூடாது இந்த தப்ப. இந்த மாதிரி வந்து வந்தா நம்ம கிளியர் பண்ணிட்டு மத்த வேலையை பார்த்துக்கலாம். 1-0 டவுன்ல இருக்கோம். அப்போ கூட நாங்க பேக் பாஸ் தான் போடுவோம், அதுவும் அழகா வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஃபீனியா அழகா என்ன பால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஓடி போய் பினிஷ் பண்ணிட்டான். 2-0. அப்புறம் நீ சொன்ன மாதிரி லமீன் யமால், இதெல்லாம் என்னன்னு சொல்றது? இப்படி எல்லாம் பக்கத்துல அது குதிச்சு எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கணும்னா உனக்கு அந்த அட்டெம்ப்ட் முதல்ல பண்றதுக்குனே உனக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் வேணும். சோ அது பண்ணதே பெரிய விஷயம். சரியான பினிஷ். பட் இதுல நம்ம வேணா நீ லைனை பத்தி பேசினாலும் அதை பத்தி சொல்லிடுவோம். அதுல நிறைய சேஞ்சஸ் வந்துருது. சோ வந்து இந்த கேம்ல வந்து ஜெரார்ட் மார்டின் அப்புறம் மெயினா வந்து ரிட்டர்ன் ஆன நம்ம ஜாவ் கேன்சலோ ஆடி இருக்காரு போல ரைட் பேக்ல. மிட்ஃபீல்ட்ல ஆப்வியஸ்லி பெட்ரி இல்ல. சோ பெட்ரிக்கு பதில் கசாடோ ஆடி இருக்கான். அண்ட் டானி ஆல்மோ அமேசிங் கோல் ஆஃப் கோர்ஸ். ஸோ நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு இந்த ஸ்குவாட்ல. பட் ஸ்டில் அந்த ஒரு கிளீன் ஷீட்டோட ஒரு விக்டரி எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு போகுது இந்த டைட்டில் ரேஸ்ல. ஆமாண்டா, கண்டிப்பா. கிளீன் ஷீட்ஸ் வந்து இப்ப இந்த கோல் டிஃபரன்ஸ் வந்து பார்சலோனாக்கும் இவங்களுக்கு ரியல் மேட்ரிடுக்கும் வந்து 7 தான் இருக்கு. ஸோ அந்த கோல் டிஃபரன்ஸ் வந்து ப்ராபப்ளி இட் மைட் பிகம் ஹேண்டி. ஏன்னா இன்னொரு 15 கேம் 16 கேம் தான் பாக்கி இருக்குங்கும் போது அது ஒரு ஹேண்டியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிளீன் ஷீட் அகேன்ஸ்ட் த பாட்டம் டீம் நீ வந்து இது மாதிரி இருக்கு. இந்த ஒரு கேம்ல செம இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒண்ணு, அந்த ஒவிடோ கோல் கீப்பருக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்க ஃப்ரீ. ஓகேவா? அந்த பாலை போய் தடுத்து நிப்பாட்டினாங்க. வெளியே லைனுக்கு வெளில புடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தானே புடிச்சு நிப்பாட்டினாங்க. ஓகேவா? கோல் கீப்பர் அதை ரெஃப்ரி அதை பாக்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா கோல் கீப்பரோடைய அவன் சைட் போஸ்ட்ல படுத்திருக்கான். அங்கிருந்து ரெஃப்ரி பாக்குறதுக்கு நோ சான்ஸ், அசிஸ்டன்ட் ரெஃப்ரி பாக்குறதுக்கும் நோ சான்ஸ், எதுவுமே சான்ஸ் கிடையாது. ரஃபீனியா அப்பீல் பண்ணல, அங்க பக்கம் இவனு நின்று இருந்த லெவன்டோஸ்கி, இவங்க யாரும் அப்பீலே பண்ணல. ரெஃப்ரி வந்து எல்லோ கார்டு அப்படின்ட்டான். டேய், நீ பார்க்க கூட கிடையாதுடா, உனக்கு பாக்குறதுக்கான எதுவுமே சான்ஸ் இல்ல, நீ எப்படி வந்து எல்லோ கார்டு நீட்டுற? எனக்கு அது புரியவே இல்லை. நீ வந்து இது பார்சலோனா ஃபேவர் கூட கிடையாது. அது வந்து ரெஃப்ரிங் மிஸ்டேக் தான். ஆப்வியஸ்லி அது ஒரு எரர்னு தான் நம்ம சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா வேற யாருமே இன்வால்வ் இல்லை. நீ சொல்ற மாதிரி பார்சலோனா பிளேயர்ஸ் யாருமே அப்பீல் பண்ணல. ரெஃப்ரிங்கோட மிஸ்டேக் தான். சோ இத வச்சு நம்ம யாரோ ஃபேவர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். பார்சலோனாக்கு ஒன்னும் ஃபேவர் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ண முடியுமாடா? பார்க்கவே பார்க்காம நீ பாட்டுக்கு எல்லோ கார்டு. பட் இந்த வின்னோட தே கோ பேக் டாப் ஆஃப் த டேபிள். 1 பாயிண்ட் தான் இப்ப மறுபடியும். மிட் வீக்ல ஹியூஜ் கேம் இருக்கு. பிகாஸ் பார்சலோனா வந்து இப்போதைக்கு டாப் 8ல இல்ல. பட் ஹோம் கேம் ஆடுறாங்க. கோப்பன்ஹேகன் கூட தான் ஆடுறாங்க ஹோம் கேம். ஸோ தட் ஷுட் பி a relatively ஈஸி விக்டரி. ஏன்னா கோப்பன்ஹேகன் இது வரைக்கும் வந்து லாஸ்ட் 3 கேம்ஸ் நல்லா பண்ணியிருக்கானுங்க. லாஸ்ட் 3 கேம்ஸ்ல 2 wins and a draw எடுத்திருக்கானுங்க கோப்பன்ஹேகன். ஆனாலும் அவங்க கோப்பன்ஹேகனுக்கு அவங்களுக்கும் வேணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து குவாலிஃபை ஆகணும் டாப் 24ல. ஸோ தே நீட் அட்லீஸ்ட் அ டிரா. கோப்பன்ஹேகன் they need at least a draw. பட் பார்சலோனாக்கு கண்டிப்பா டிரா பத்தாது. they need an absolute win to get into the top 8. பார்சலோனா ஹோம் கேம் வேற. so it should be pretty smooth sailing. but it is football, it is Champions League, you never know. என்ன நினைக்கிற? பார்சலோனா போயிடுவாங்களா? ஃபைனல் கேம் வேறல. சோ எல்லாருமே எக்ஸைட்டடா இருப்போம். சோ மறக்காம அதையும் போய் பாத்துருங்க எல்லாரும். சாம்பியன்ஸ் லீகோட லாஸ்ட் குரூப் ஸ்டேஜ் கேம் கண்டிப்பா நிறைய சேம் டைம் கிக் ஆஃப். 18 கேமும் சேம் டைம் கிக் ஆஃப் வேற. சோ மறக்காம அது வந்து பயங்கர பிளாக் பஸ்டரா இருக்கும். அப்படியே ரியல் மேட்ரிட் பக்கம் வரேன். யூசுவல் ரியல் மேட்ரிட் 1 ஃபர்ஸ்ட், ரியல் மேட்ரிட் செகண்ட், வில்லாரியல் தேர்ட். இந்த கேமுக்குள்ள போறாங்க. செகண்ட் வர்சஸ் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் கேமா தான். இதே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ சொன்ன அந்த பார்சலோனா கேமுக்கு அதே ஈவன் கேம். பெரிய சான்ஸ் கிரியேஷன் ரெண்டு டீமுக்குமே கிடையாது. ஏன்னா வில்லாரியல் சும்மா எட்டி வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஆஃபே லைன்ல இருந்து அதுக்கு பின்னாடி எங்கேயோ வந்துலாம் வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. எதுக்குடா அப்படின்னு பார்த்தா வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஒன்னும் பெரிய சான்ஸ் கிரியேஷன்ல விளையாடியால்ட்டா. அதே மாதிரி ரியல் மேட்ரிட் ஒண்ணு இல்லை. ரியல் மேட்ரிட் ஆனா இப்ப நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணது என்னன்னா ஒரு ப்ராப்பர் டிக்கி டாக்கா கேம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இப்ப நல்ல இன்ட்ரிகேட் பாசிங் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்டர் ஆர்பலோவா நான் பார்த்த வரைக்கும். ஐ மீன் மை ஒப்பீனியன்ல
ஸோ அது வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பாக்குற மாதிரி இருக்குது. பிளஸ் வினிசியஸ் வந்து அவன் கேமை நல்லாவே பிக்கப் பண்றான்டா. நம்ம வந்து யூஸ்வலா சொல்லுவோம் சும்மா லைக் சும்மா சொல்றதுங்களா இல்ல, பட் உண்மையிலேயே அவனோட கேம் வந்து நல்லா பிக்கப் பண்ணிக்கினான் தான். அண்ட் மிட்ஃபீல்ட் ஓரளவுக்கு நல்லாவே சார்ட் அவுட் ஆயிடுச்சு, நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இந்த டேக் ஓவர் ஆனதுல இருந்தே நிறைய பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். பிளஸ் இந்த கேம் ஃபுல்லா நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாலாம் ஒண்ணுமே கிரியேட் பண்ணல அவங்க. ஓவரால் கேம் எடுத்து பார்த்தாலே 4 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ யூஸ்வல் ரியல் மேடர் மாதிரி ரொம்ப அட்டாக்கிங் நீ சொன்ன மாதிரி தூக்கி தூக்கி அடிச்சது தான் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. ஆன் டார்கெட்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான், 4 ஷாட் தான் ஆன் டார்கெட். பட் ஸ்டில் மேன் இன் ஃபார்ம் எம்பாப்பே ஹஸ் பின் அமேசிங். லாஸ்ட் சீசன் டாலியவே அவர் பிரேக் பண்ற இதுல போயிட்டாரு. ஸோ இன்கிரெடிபிள் ஃபார்ம் ஃப்ரம் ஹிம். அதுல வேற வந்துட்டு ரெண்டாவது லாஸ்ட் மினிட்ல கேமே முடிய போகுது, அப்ப தேவையில்லாம வந்து ஒரு டேக்கில் போட்டு பெனால்ட்டியை கொடுத்து பனேகா போட்டு அதை வந்து பிரைம் டியாஸ்க்கு டெடிகேட் வேற பண்ணியிருக்காரு. ஸோ வந்து he did his job. எம்பாப்பே கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவங்களும் என்ன ஒரு கிளீன் ஷீட்டு. வில்லாரியால் பத்தியே பேசல லைட்டா முன்னாடி. அவங்களும் நல்ல சான்ஸ் எல்லாம் வந்து தான்டா. மீன் ஆன் டார்கெட் பார்த்தா ஒண்ணுதான், ஒரே ஷாட் தான் ஆன் டார்கெட் ஃபுல் கேம்ல. பட் ஒரு ஃப்ரீ கிக் ருட்டீன்லாம் சூப்பரா செட் அப் பண்ணாங்க. இந்த ஜெரார்ட் மொரேனோ வந்து தூக்கி வெளில அடிச்சிருவான் மேல. பட் அதெல்லாம் ஒரு ஈஸி ஷாட் டார்கெட் அடிச்சிருக்கணும். பட் அவங்களுக்கும் சான்சஸ் அப்ப அங்கேன்னு வந்தது, பட் ஸ்டில் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து இங்க 2 விஷயம் இருந்துச்சு இந்த கேம் பார்க்கும்போது. ஒன்னு நீ சொன்ன பாயிண்ட் தான், அந்த ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ் வந்து இன்னும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு ஃபிளேர் இருக்கு, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ஒரு என்ன சொல்றது, என்னமோ ஒரு ரெஜூபினேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நண்பர்களே, எதிரிகளே, துரோகிகளே, அது இப்படி ஆடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளேயர்ட்டையும் ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இருக்குது. சான்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஸோ பேஷண்டா பாத்துக்கலாம் ஒரு சான்ஸ்ன்னு. வினிசியஸ் ஜூனியர் பீஸ்ட், லிட்டரல் பீஸ்ட் மாதிரி ஆடிட்டு இருக்கான். டிஃபென்ஸ்லயே வந்து அன்லீஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கான். எனக்கு தெரியல, கிரீன் மாறிட்டான். டிஃபென்ஸ்லயே வந்து பயங்கரமா பாலை வாங்கிட்டு ஓடுறான். பாலை வாங்கிட்டு போய் அங்க எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்லயும் அந்த பக்கம் முடக்கிறான், இந்த பக்கம் முடக்கிறான், கிராஸ் அப் போடுறான் எம்பாப்பேக்கு, அது இதுன்னு ஷாட் எடுக்கிறான். ஐயோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான் வினிசியஸ் ஜூனியர். ஏன்னா அவனை பத்தி எழுதாத ஆர்டிக்கல் இல்ல, அவனை பத்தி தப்பா பேசாத மீடியா இல்ல. அவன் வந்துட்டு அலான்சோக்கு வெளியே போனதுக்கான மூல காரணம் அப்படின்னு பேசினாங்க. அதுவும் இல்லாம ஃபேன்ஸ்ட வர வாக்குவாதம் பத்தி நம்ம வருஷமா பார்த்திருக்கோம். ஆனா வினிசியஸ் ஜூனியர் ஆன் ஃபார்ம்ல இருந்தான்னா quite literally is unstoppable ரா. quite literally you have to say he is unstoppable. ஏன்னா இப்ப நம்ம வந்து பிரீமியர் லீக் இத பத்தி பேசியிருக்கோம். ஒரு லோ பிளாக் போட்டா ஒரு விங்கர் வேணும். அந்த விங்கர் வந்து அழகா அவனோட விங் பேக்கையோ லெஃப்ட் பேக்கையோ ரைட் பேக்கையோ தாண்டி போய் கிராஸ் போடுற ஒரு செம்ம விங்கர் வேணும். எனக்கு இப்ப தெரிஞ்சு வேர்ல்டு ஃபுட்பால்ல வினிசியஸ் ஜூனியரோட பெட்டரான அந்த விங்கர் ப்ரொஃபைல் யாருமே கிடையாது. அந்த பக்கம் மடக்கி ஒரு த்ரூ பால் போடுறது, இந்த பக்கம் மடக்கி ஒரு கிராஸ் போடுறது, இத வினிசியஸ் ஜூனியர் தவிர யாருனாலும் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற வேர்ல்டு ஃபுட்பால்ல பெட்டர் விங்கர் கிடையாது. அவன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட்சைட் தி ஃபுட்ல வந்து அந்த கிராஸ் போடுற குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இவனை விட நான் இப்ப ரீசன்ட்லி யாரும் பார்க்கல அந்த அளவுக்கு குவாலிட்டியா போடுறது. அந்த ஃபினஸ் பால் அது போடுறது, நீ எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல போய் நின்னுட்டு கூட மடக்கி வந்து கிராஸ் போடுறது, உள்ள கட் பண்ணி கிராஸ் போடுறது, he has been absolute beast. இது வரைக்கும் இந்த சீசன்ல அலான்சோ இருந்தபோதுமே நம்ம சொல்லியிருக்கோம், என்னடா இப்படி ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்த சீசன். ஸோ இந்த சீசன் வந்து இஸ் டூயிங் really good. மேபி நம்பர்ஸ் வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன வினிசியஸ் ஜூனியர் கோல் போடல, என்ன அசிஸ்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். நீங்க நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா ப்ரீ அசிஸ்ட் கொடுத்துருப்பானா இருக்கும், இல்ல ஏதோ ஒரு பிளே எஃபெக்ட் பண்ணிருப்பானா சொல்லுங்க. இஸ் ஹேவிங் a pretty இது பயங்கரமான சீசன் இது வரைக்கும். ஆனா ஒரு பாயிண்ட் ரியல் மேட்ரிட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், இந்த கீகன் பிரசிங் ஸ்டைல் வந்து ஆடுறதுக்கு ட்ரை பண்றாங்க, நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம் ஸ்பெசிபிக்கலி அந்த கீகன் பிரஸ நீ வந்து ஹாஃப் ஹார்ட்டடா பண்ணக்கூடாது. போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமான்னு ஒரு யோசிச்சுட்டு கேப் விட்டீங்கன்னா கியர்ல போக வேண்டியதான். கரண்ட் கிட்ட போனோம்னா தப்பிச்சிடலாம். ஆனா நீ போகலன்னா அந்த மிட்ஃபீல்டர்கிட்டயோ ஆப்போசிஷன் மிட்ஃபீல்டர்கிட்டயோ சென்டர் பேக் கிட்டயோ நிறைய ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஹாஃப் ஹார்ட்டடா பின்னாடி இருக்கிற கேப் கிரியேட்டர். ஏன்னா நீ 4 பேர் மேல போய்வீங்க, பிரஸ் டூ பண்ண மாட்டீங்க, பின்னாடி இருக்கிற மேனே பார்க்க மாட்டீங்க. ஒரு 2 சான்ஸ் அப்படி வந்துச்சு வில்லாரியாலுக்குள்ள. அவங்க அந்த லைன் பிரேக்கிங் பாஸ் 2 பாஸ் போட்டாங்க, வில்லாரியால் ஆபீஸ்ல கேபிட்டலைஸ் பண்ணல. பட் அது வந்து ஹாஃப் ஹார்ட்டடா நீ பிரஸ் பண்ணவே கூடாது. நீ ஒன்னா போறியா முழுசா போய்க்கோ, இல்ல பின்னாடி நின்னுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த கீகன் பிரஸ் ஸ்டைல்ல வந்து அது ரொம்ப 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 எசென்ஷியல். இந்த கேம் they escaped. அதை பத்தி வில்லாரியால் எதுவுமே வந்து இது பண்ணல. அண்ட் இது நீ சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான், வில்லாரியால் கிரியேட்டட் அந்த ஒரு சான்ஸ் தான், அந்த ஃப்ரீ கிக்ல இருந்து வந்த ஒரே சான்ஸ் தான் என்டையர் சான்ஸ் அதுல வந்து கிரியேட் பண்ணது. சோ இன்னொரு விஷயம்டா, இந்த மத்த ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல ரியல் மேட்ரிடுக்கும் பார்சிலோனாக்கு மட்டும் ஆவுனா பெனல்டி கிடைச்சிருது அப்படின்னு. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட்
இந்த மாதிரி கேவலமான போய் டேக்கிள் பண்ணா பெனல்டி கிடைக்காம என்னடா பண்ணோம்? மேட்சே முடிய போகுதுடா. லிட்டரலி வந்து 90+4ல 2வது நிமிஷம் சும்மா இருந்தாலாச்சும் 1-0ல முடிஞ்சிருக்கும். தேவையில்லாம டேக்கிள் பண்ணி இன்னொரு கோல நீ வேற சொல்ற, ஏன்னா அவன் டாப்ல தான் இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா கோல வாங்கி கோல் டிஃபரன்ஸ் அடி வாங்கிக்கிறது? எக்ஸாக்ட்லி. சோ பார்சிலோனா மறுபடியும் ஜெயிச்சு மேல போனனால ரியல் மேட்ரிட் 1 பாயிண்ட் ரொம்ப பிஹைண்ட். எக்ஸ்பெக்டிங்கா இருக்குல்ல லாலிகால வெறும் 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். ஆனாலும் வந்து டைட்டில் டிசைடட்னு இல்ல, யாருக்குனே தெரியாம போயிட்டு இருக்குதுன்றது ரொம்பவே அது எப்படிடா இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ வந்து 21 கேம்ஸ் ஆயிருக்கு, இன்னும் 17 கேம் இருக்கு சரியா? இப்போ இந்த 2 கிளப் தான் தேர்ட் வந்து வில்லாரியால்னு வச்சுக்கோ. இந்த 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 3 கிளப் தேர்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட் இருக்காங்க. ஆனா 7 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்கானுங்க. வில்லாரியால் 10 பாயிண்ட் பின்னாடி இருக்கானுங்க இதுக்கு ரியல் மேட்ரிட்க்கு. ஆமா. நீ வாரம் வந்து ஐயோ நம்ம தோத்தரக்கூடாது, ஐயோ நம்ம டிரா பண்ணிடக்கூடாது, அந்த டீம் மேல போயிடும், நம்ம கீழே வந்துரும் அப்படின்னு இன்னும் 17 கேமுக்கு போகணும். இது காலகாலமா நடக்கிறதா. பட் அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும்னு அந்த 2 கிளப்புக்குமே. தோத்தரக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆர்சனல் கொடுத்தா நல்லா இருக்கும்டா. டேய் உனக்கு அதை இது நான் வந்து அடுத்த சரி, செக்மெண்ட்ல அதுக்கு எடுத்துட்டு அப்புறமா வரலான்னு இருந்தேன். வேணாம், 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 அந்த- அதை பத்தி பேச வேணாம். நம்ம அப்படியே டக்குன்னு பயன்ட்ட போயிருவோம். பயன் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் த சீசன். ஆக்ஸ்பர்க் ஹோம் கேம். என்னடா எல்லாரும் உண்மையதான் சொல்றாங்க, நீ வாய வச்ச அது மாதிரி அன்பீட்டனா போவாங்கன்னு சொன்ன போல, அதுக்கப்புறம் அங்கேயே படுத்துருச்சு. அதுக்கப்புறம் சும்மா வந்து- கேட்டேன்டா. பயங்கரமா கோல் போடுறானுங்க, எல்லா கேம்லயும் 3 கோல் போடுறானுங்க. இத்தனை கேம் ஆகி போச்சு. அவங்களும் எவ்வளவு 21 கேம்ஸ் 22 கேம்ஸ் ஆகி போச்சு. அவங்களுக்கு வந்து எத்தனை 18 டீம்ஸ் தான். சோ எப்படி இருந்தாலும் அன்பீட்டனா போயிருவாங்களாட்டு இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி வாய மூடல. ஆக்ஸ்பர்க் 15th பிளேஸ்ல. விட்டாங்க. எல்லாரும் அதான் என்னடா இது வாயே வச்ச உடனே தோத்து போயிட்டாங்க. அதுவும் ஏன்னா பாயர்ன் மியூனிக் ஹோம்ல டிஃபீட் பண்ணிடலாம். எப்படிடா இந்த சீசன்லயே வந்துட்டு அவங்க வந்து ஒரு டிஃபீட்டும் நம்ம தான் வச்சுட்டு இருந்தாங்க, ஹோம்ல போய் தோத்து போனாங்க. நல்ல ஒரு சூனியத்தை வச்சடா. இல்லடா ஐயப்பன் ராமசாமி ப்ரோ, அதே சட்டையை போட்டு உங்க மேல வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. கடைசியில கூட வந்து என்னோட வாய்க்கு எதிர்படி ஒலிசே வேலை செஞ்சான். போஸ்ட் அடிச்சு அதுவும் வெளியே வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்றது? நானும் ட்ரை பண்ணேன் பயன் உள்ள போயிடுவான்னு பார்த்தா அவனும் ட்ரை பண்ணான். ஆனா இந்த கேம்ல அந்த ஜானத்தன் டாப் பண்ணது பாத்தியா? அந்த ஒரு சேலஞ்ச், அந்த ஃப்ரீ கிக் வந்துச்சு இல்ல அவங்களுக்கு, இவங்க எடுத்ததுக்கு அந்த ஆக்ஸ்பர்க் ஃப்ரீ கிக் எடுத்தாங்க. அந்த ஃப்ரீ கிக்ல போன காரணம் தான் கோலே போட்டாங்க. அந்த ஃப்ரீ கிக்கு ஜானத்தன் டாப் அடிச்சுட்டான் சரியா? அந்த ஆக்ஸ்பர்க் பிளேயர் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் 1-on-1 வித் கீப்பர். தாவி புடிச்சு கையை வச்சு தடுத்தான்டா. ஆனாலும் ரெஃப்ரி எல்லோ கார்டு தான் கொடுத்தான். நம்ம என்ன சொல்றது, இது ரெஃப்ரி வந்துட்டு அட் ஹோம் வேறல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தானே, கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும் தான். ஆனா இது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா ஜெனரலாவே வந்துட்டு இப்படி ஒரு அவங்க வந்து அட்டாக் வாங்கி ஒரு கேம் நம்ம ஆடி பார்த்தது இல்லை. ஏன்னா வந்து இந்த கேம் கடைசியில கூட பார்த்தோம்னா ஷாட்ஸ் ஆன் டார்கெட் ஆக்ஸ்பர்க் தான் அதிகம். 7 ஷாட்ஸ் ஆன் டார்கெட், 7 ஷாட்ஸ் வாங்கி இருக்காங்க. இல்லடா அதெல்லாம் சில ஷாட்ஸ் எல்லாம் சும்மா வெளிய இருந்து அடிச்சதுடா. அதெல்லாம் ஒண்ணு கணக்கு இல்ல. அது வாங்கி இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, என்ன காரணம்னா ஆப்வியஸ்லி அவங்களோட என்டையர் டிஃபென்ஸ் லைனப் வந்து மாறி இருக்குது. கோல் கீப்பர் ஆடல, நாயர் ஆடல, உர்பிக் ஆடி இருக்காரு, ஜானதன் டா அண்ட் கிம்மின்ஜே. அப்புறம் வந்து லெஃப்ட் பேக் வந்து ஈட்டோ, அவர் தான் கோல போட்டிருக்காரு. அப்புறம் டேவிஸ். சோ பட் ஸ்டில் இது வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் தியர் என்டையர் டிஃபென்சிவ் லைன் அப். எஸ்பெஷலி மெயின் ஃபேக்டர்னா கிமிச் ஆடல இந்த கேம்ல. சோ எவ்வளவு பெரிய லாஸா இருக்கும் அவங்களுக்கு. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சான்ஸ் கிரியேட்டரோ கிமிச் தான், அவருமே இல்ல. சோ அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு அதான் யோசிக்கிறேன். அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு ஒரு எப்படி ஆச்சுன்னு புரியல எனக்கு. இல்ல அது தேவையில்லையே. சாம்பியன்ஸ் லீக்ல the top 2 கன்ஃபர்ம்டும் ஆகி போச்சு. they are going into the round of 16ன்றதும் முடிவும் ஆகி போச்சு. இந்த கேம் நீ ரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஃபுல் சரி நீ யோசிச்சு பாரு. ஆக்ஸ்பர்க் 15th இருக்கானுங்க. 15th இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற சைடு என்ன பிளேயர் ஆனாலும் நீ ஜெயிக்கலாங்கிற ஒரு இதுல தான் வந்து போவாங்க. நீ யார் ரெஸ்ட் பண்ணா யார் ரெஸ்ட் பண்ணலினா என்ன? சோ அல்டிமேட்லி இட்ஸ் ஒன் ஆஃப் கேம். அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு பாவம் அந்த கீப்பர் உர்பிக் வந்து கைக்குள்ள விட்டா. அதுலதான் அந்த ஆக்ஸ்பர்க் ஸ்கோர் பண்ணாங்க. ரெண்டு கோல் 6 நிமிஷத்துலயே போட்டாங்க. அண்ட் ஒலிசியை கடைசியில போஸ்ட் அடிச்சுட்டான். எனிவேஸ் ஆனா அதான்டா அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். என்னன்னா எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், அது யார் கோல் கீப்பர் ஆனாலும் சரி, ஏரியர்ல வீக்னஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் எல்லா எபிசோட்லயும் சொல்லியிருக்கேன் பாயர்ன் மியூனிக்கோட வீக்னஸ்னு. இந்த கேமும் கார்னர்ல கன்சீட் பண்ணிட்டாங்க, ஏரியர்ல வீக்னஸ்னு. அவங்க எப்படி அதை சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஏன்னா வருது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. சாம்பியன்ஸ் லீக் வந்தாதான் அவங்களுக்கு ஒரு விஷயம். அவங்க வந்துட்டு they are going to play, ஏற்கனவே they are qualified. ஸோ அவங்க வந்து who are they playing? Bayern are playing PSV. ஸோ irrelevant கேம். PSV தேவை, பட் Bayern are playing PSV. அப்படியே வருவோம் தம்பி. முரட்டு குத்து, எபிசோட் முடிச்சுட்டு போயிடலாம். முரட்டு குத்து, எல்லா இடத்துலயும் குத்தி
வலி வலி அப்படியே காதுல இருந்து ரத்தம் வருது, மூக்குல இருந்து புகை வருது அப்படின்னு பேசிக்கிறாங்க. நானே சொல்லிடுறேன்டா, எல்லாத்துல இருந்து ரத்தம் வந்து கொட்டிடுச்சுடா. நேத்தெல்லாம் ஒரு சண்டேவே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆ. அதாவது உட்காந்து நல்லா ஜாலியா மேட்ச் முடிச்சுட்டு ம். நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு இருந்தேன். வீக்கெண்டே நோக்கிட்டாங்க. புலம்பிட்டே இருந்தேன். 1 மணி நேரம் புலம்பிட்டு இருந்தேன். ம்ஹும். என்ன இப்ப கூட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. 1 மணி நேரம் புலம்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த மேனேஜர் யாராச்சும் வருவாங்களா, அந்த ஓஹோ. நிலைமைக்கெல்லாம் போயிட்டு நானு. ஓ. என்ன நடக்க போகுது இங்க? மறுபடியுமா 4வது வருஷம் 5வது வருஷம் இந்த மாதிரி போயிட்டே இருக்குமோ போக போகன்னு நினைச்சிட்டு சோகப்பட்டு வருத்தப்பட்டு என்னென்னமோ என்ன ரெக்கார்ட்லாம் பிரேக் பேச்சு பண்ணிட்டான். அதுலயும் கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் வேண்டைக் என்ன கேப்ரியல் என்ன வேண்டைக்கா ப்ரோ அவுரா டிஃபெண்டிங் பண்றதுக்கு அப்ப குன்யா ஓடி வரும்போது கேப்ரியல் என்ன பண்ணா அவுரா டிஃபெண்டிங் தானே மேல வர வேண்டியது தானே ஸ்டாப் பண்றதுக்கு வந்து இந்த கோல் போயிருக்கு அதுல எதுக்கு பின்னாடியே ஸ்டாப் பண்ணாரு அவரு கேப்ரியல் வர வேண்டியது மேல அவுரா டிஃபெண்டிங் எதுக்கு பண்ணணும் அந்த ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல மேல வெளியூர்ல உள்ளூர் மேட்ரு தெரிஞ்சா கிழிஞ்சிராது. அதுக்கு கேட்க வேண்டியது சொல்றது இல்ல. ஆனா 100% disappointed with the Arsenal performance. நான் ஆர்சனல் பத்தி அப்புறம் பேசுறேன். பட் யுனைடெட் அவங்கள பத்தி பேசுவோம்டா. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்டா. நீ வந்து அவே எமிரேட்ஸ்ல அன்பீட்டன் ஆர்சனல் இந்த சீசன் வந்துட்டு தைரியமா எங்கனால முடியும்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வருது. அது மட்டும் இல்லாம அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எவ்வளவு சூப்பரா ஆனாங்கன்னா பிரessing ஹை பிரessing தான். எங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம திணறிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நான் வந்துட்டு நல்ல ஒரு சொன்னேனேடா உங்ககிட்ட ஒரு 3 மாசம் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா சலீபாவையும் ஜூபி மெண்டி பிரஸ் பண்ணா அவங்க தப்பு பண்ணுவானுங்க எந்த டீமும் பண்ண மாட்டேங்கிறானுங்க ஏன்னா பின்னாடி போயிருமோன்னு பயப்படுறானுங்க அப்படின்னு சொல்லி நடந்துச்சா அந்த ஃபர்ஸ்ட் கோல் இப்ப நீ சொன்ன மாதிரி நீங்க நல்லா தாண்டா விளையாடிட்டு இருந்தீங்க 20 மினிட்ஸ்க்கு கோல் போடுற வரைக்கும் ஒன்றும் நல்லா ஆடணும்லாம் சொல்லாத. பால வச்சிருந்தோம்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். நல்லா ஆடணும்லாம் சரி சொல்லாத. அவங்கள ஆட விடல வித்தியாசம் இருக்குதுல்ல அவங்கள எதுவுமே பண்ண விடல 30 மினிட்ஸ்க்கு கோலும் போட்டீங்க எங்கனாலே நான் ஒண்ணும் சொன்ன பண்ண மாதிரி- முடியல. அவங்கனாலே ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா பால வச்சு லெஃப்ட் ரைட்னு நாங்க எங்களுக்குள்ளேயே போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீ தான் டிக் மார்க் போட்டியே 1 கோல் டிக் மார்க் கார்னர் கோல் டிக் மார்க் நான் சொன்னேன்ல உண்மையிலே அதான்டா மோசம். வந்தது ஒரு ஓன் கோல், அடுத்தது வந்துட்டு ஒரு கார்னர் கோல். அதை தவிர்த்து ஷார்ட் அடிக்கிறானா தெரியலடா அவங்களுக்கு. எப்படி யாயா தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்க. வேணும்னா புரட்டாதீங்களாமா? அடிக்கணும்னே தெரியல. தூக்கி தூக்கி வெள்ள அடிக்கிறானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க. நான் தான் சொன்னேன் வர மேட்ச் முடிச்சுட்டு இந்த மாதிரி only to score என்னது only hope is corners stay quiet அசிங்கப்படுத்தினானா? வந்து ரீட்வீட்ல பண்ணி போட்டுதான். அசிங்கப்படுத்தினானா கரெக்ட் தான் பேசுறது தப்பு இல்லைன்னு சொல்லி பட் அந்த லைன் அப் சொல்லுவோம்டா. மான்செஸ்டர் யுனைட்டட் இந்த லைன் அப் வந்து இப்ப புதுசா சூஸ் பண்ணிருக்காங்க. டார்கோ அப் ஃப்ரண்ட், எம்புவமோ ஸ்ட்ரைக்கர். என்ன மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு இந்த டைனாமிக் இந்த டீமுக்குள்ள. கண்டிப்பாடா இது வந்து நம்ம எதிர்பார்க்கல செஸ்கோ குன்யா தான் கண்டிப்பா ஆடுவாங்கிறது தான் கேரிக்குள்ள வரும்போது ஒரு நினைப்பு இருந்துச்சு இல்ல எனக்கு வந்து இந்த கேம் பிளான் வந்து சிட்டி கூட ஒர்க் ஆச்சு நான் இதே கேம் பிளானுக்கு நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு நான் உள்ள போறேன் அப்படின்னு வந்துட்டு போறது வந்து மிகப்பெரிய விஷயம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹேட்ஸ் ஆஃப் இட் ஒர்க் நீ வந்து அந்த பிரஸ் பண்ணனால எம்போவங்க போய் அங்க பினிஷ் பண்றதா இருக்கட்டும் அப்புறம் டோர்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு தண்டர் போல்ட் அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த பொசிஷன் ஷாட் எடுப்பான்னு பார்த்தா பொலிச்சுன்னு வச்சுட்டான் போஸ்ட் அடிச்சு டப்புன்னு உள்ள போயிருச்சு யாருமே என்னடா அது கோல் போயிருச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க டக்குன்னு போய் செலிப்ரேஷன் போயிட்டாங்க ஆர்சனல் அட்டாக்கர்ஸ் பார்த்து கத்துக்கும். டிஃபெண்டர் முன்னாடி வந்து அப்படி அடிக்கிறான். நீங்களும் அதுக்கு மேனேஜர் கேள்வி கேட்றான் அட்டாக்கர்னு ஒரு பேரை வச்சுக்கின்னு நீங்க பண்ற அளப்பறே இல்ல. கண்ணுல இருந்து ரத்தம் தாண்டா வருது. ஒரு நிமிஷம் அடிக்க மாட்டேங்கிறீங்களா? நம்ம என்னடா பிரிவியூல சொன்னோம் யாக்கரை ஸ்டார்ட் பண்ணுனடா சொன்னோம் பெரிய பெப் கார்டியோலா இவரு அப்படியே கேப்ரியல் ஜெசூஸை வச்சு டிஃபரெண்டா ட்ரை பண்றாரு எதுக்குடா கேப்ரியல் ஜெசூஸ் அந்த கேம்ல ஒரு டச் ஆச்சு எடுத்தானாடா அவன் அது வரைக்கும் அவனை சப்ஸ்டிடியூஷன் பண்ற வரைக்கும் சொல்லி சுத்திட்டு இருந்தான்டா. அவன் கூட பெரிய டிஃபரெண்டா யோசிக்கிறேன் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்டா மிட்ஃபீல்ட்ல ப்ரூனோ பெர்னாண்டஸும் கேஸ் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்கடா. அவங்களும் வந்து நல்லா பால் டிஸ்ட்ரிபியூஷன் பிரஸ் ரெசிஸ்டன்ட்டா இருந்தாங்க. எல்லாமே அந்த ஒரு கோல் ஆப்வியஸ்லி அன்பார்ச்சுனேட் லிசாண்ட்ரோ மார்டினஸோட பேக் ஹீல்ல பட்டு உள்ள போயிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. கார்னர் ஓவர் கிரவுட் பண்ணிட்டோம் as usual. அது ஓவர் கிரவுட் இல்ல கேவலமான விஷயம் கீப்பரை வெளியே வர விடாம பண்ணி அநியாயத்துக்கு கோல் பண்ண தெரியாதுடா விட்டுருக்கா அப்படியாச்சும். நான் வேற பிரிவியூல தெரியாம லெமன்ஸ் ஏமாத்திட்டீங்கன்னு அது பைண்டீர் ஓவரா ஃபுட்பால் பார்க்கனா லெமன்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு செருப்புடி கொடுக்கணும்னு லெமன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண பத்தியா ஒவ்வொரு கார்னர்லயும் வெளியே வந்து பஞ்ச் பண்றதா இருக்கட்டும் கேட்ச் பண்றதா இருக்கட்டும் நீங்களாடா 3 பேர் போடுறீங்க நான் வரேன் பாடுறா வெளியே சூப்பர்மேன் மாதிரி வந்தானா சின்ன சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம் அண்ணாண்டா வந்து எங்களை வந்து குத்திக்கினே இருந்தான். இந்தா வச்சு கொண்டு
பட் ம். இங்க கோல் அந்த லீட் இல்ல இந்த டிராப் பண்ணது 2 நிமிஷம் தானே தாக்கு பிடிச்சது. அதுக்குள்ளே அவனுக்கு வந்து கூனியா வந்து வின்னர். இப்ப நான் நிம்மதியா இருந்த அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்து போயிடலாம்டா. இவனுங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு பாயிண்டே பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் யுனைடெட் ஆல் என்ன இன்கிரெடிபிள்ரா. பல வருஷங்கள் கழிச்சு ஆர்சனல் லீட் எடுத்துட்டு அவங்க ஹோம்ல டிஃபீட் பண்ணிட்டாங்க. 3 கோல்ஸ் வந்து அகைன்ஸ்ட் ஆர்சனல் ஸ்கோர் பண்ணதுக்கு ரொம்ப நாளைக்கு கழிச்சு. சோ வந்து என்னென்னமோ பயங்கரமான ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணி நாங்க வந்து சீரியஸான ஒரு டீம். நாங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் வருவோம். இந்த லிவர்பூல் வர மாட்டானுங்க, நாங்க தான் வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. சோ வந்து பழைய ரைவல்ரி திருப்பி வருது. யுனைடெட் உங்களோட சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாவே இருக்குது. நீங்க தான் லிவர்பூலுக்கு மேல முடிக்கணும்ன்றது அசிங்கமா இல்ல செருப்படி வாங்கிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறேன். சீசனும் நாங்க வந்துட்டு அப்படியே இதுல இருந்து கவுந்தடிக்க போறோம். 3 கேம்ஸ் வித்அவுட் வின்ரா. இதுக்கு மேல நம்பிக்கை இல்ல, மறுபடியும் வருவாங்க. உடனே ஆரம்பிக்காதா, ஸ்டில் 4 பாயிண்ட்ஸ் லீட் இருக்கு. அதுல வந்து கேம் வைஸ் நான் ஆர்சனல் பேசணும்னா ஏதாச்சும் ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும். ஓகேயா, கிரியேட்டிவிட்டி இல்ல வந்து பாசிங் ஏதாவது ஃபார்வர்ட் போனோன்ற ஒரு பிளானாச்சும் இருக்கணும். சைடு பாஸ் கார்னர்ல போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு கிராஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டியது கார்னர் வரும். இதுதான் ஒரே பிளானா வச்சுட்டு கேம் ஆடினா எப்படிரா கோல் போட முடியும்? இது என்னதான் பிளான் வச்சிருக்காங்கன்னு புரியல. வெரி 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 வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். கிரியேட்டிவிட்டியே இல்லடா, ஒண்ணுமே தெரியல. எனக்கு பாசிட்டிவ்ஸ்னு ஒண்ணுமே எடுக்கிறது இல்ல இந்த கேம்ல. இருக்காது. நான் தான் ப்ரீ பேட்ச்லயே சொன்னனே, சும்மா எஃப்ஏ கப் எல்லாம் விட்டு கொடுத்தது அது ஃபிளெச்சர் கடியில. நாங்க கேரிக்கு இருந்ததா அதுவும் தான் ஜெயிச்சிருப்போம். சும்மா ஃபிளெச்சருங்கிறனால அதை வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம். வேற ஒண்ணும் பெரிய லெவல்ல அங்க ஒண்ணு எஃப்ஏ கப் போய் எல்லாம் போயிட்டு போகுது. இப்ப என்ன மீதி எத்தனை கேம் இருக்குது? 5 கேம் இருக்குடா. 5 கேம் வின் பண்ணோம்னா டைட்டில் போயிட்டு வருவோமா? முடியுமா? நானே யுனைடெட்க்கு தான்டா சப்போர்ட் பண்றேன். ஐ மீன் அவங்க நல்லா தான்டா ஆடுறாங்க, நல்லா வந்துருவாங்கடா. எனக்கு வந்து கடைசில ஒருத்தன் முடி வெட்டிடுவாங்க. முடி வெட்டியாச்சாமே, தெரியாத நியூஸ்? ஏன் வெட்டிட்டானாமே அவன்? வெட்டிட்டானா? இல்லையே, இன்னைக்கு காலையில எல்லாரும் பேசி யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த போட்டோ எல்லாம். மொட்டை அடிச்சிருக்கான் போல. அடப்பாம வெட்டிட்டானா? வெட்டல நினைச்சேன். நீ என்ன வெட்டிட்டாங்கிற? லூசு பையன் கிவ் அப் பண்ணிட்டான் போல. அமோரியம் சாக் ஆன உடனே இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டான் போல. But Day 478 of Knock Out My Herons or Man United win 5 games in a row. 2 down, 3 to go. What feeling? நான் வந்துட்டு பயங்கரம். மான்செஸ்டர் யுனைடெட் லெமன்ஸ் எஸ்பெஷலி செம்ம கேம். அப்புறம் நம்ம வந்து எங்கெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணணுமோ டோர்கு பேக் டு பேக் கோல்ஸ். போன கேம் கோல், இந்த கேம் கோல், 2 ஸ்ட்ரெயிட் வின்ஸ், 1 கேம் வீக்டா. செம்மையா ஹெல்ப் பண்ணுதுடா. ப்ராப்பரா பிளானிங் பண்ணி, ப்ராப்பரா என்ன செட்டப் பண்ணி, ட்ரைனிங்கும் பண்ணிட்டு, ஆப்போசிஷனுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வரதுக்கு வந்து செம்மையா இருக்குது. சூப்பர் ஹை ஆன் கான்பிடன்ஸ் இப்போதைக்கு மான்செஸ்டர் யுனைடெட். எந்த ஆப்போனன்ட் வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் அழகா கார்னர் கொடுத்தானுங்க, வச்சுக்க நீ கார்னர் என்ன பண்ணிடுவீன்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அத்தனை கார்னர் கொடுத்தானுங்க. இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியலையே. அதனால ஜாலியா ஆனானுங்க யுனைடெட். ஜாலியா பண்ண போறாங்கன்னு பாக்கணும். பட் உடனே என்னப்பா இந்த கேம் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, சான் சீரோல போய் ஜெயிச்சுட்டு வந்தோம் இப்பதான். அதெல்லாம் பயங்கரமான. இந்த கேம பத்தி சொல்லியா, தயவு செஞ்சு இப்படி மோசமா ஆடி தோத்து போயிட்டீங்க. அதை விட்டுட்டு பழைய கேம் ஜெயிச்சோம், அடுத்த கேம் ஜெயிப்போம்னா என்ன பண்றது? ஒரு ஸ்டாட்டஸ் சொல்லுமா உன் டீம் பத்தி? 23 கேம் ஆயிருக்கு. 23 கேம் ஆயிருக்கு. உங்களுடைய டாப் கோல் ஸ்கோரர் இந்த பிரீமியர் லீக் விக்டர் யாக்கரஸ் எத்தனை கோல் தெரியுமா? 5 கோல் போட்டுருப்பான் தானே? 5 கோல் கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் தி சீசன் முடிஞ்சிருச்சு. நானே சொல்லட்டுமா? லாஸ்ட் 13 கேம்ஸ்ல சாக்கா கோல் போடல. லாஸ்ட் 11 கேம்ஸ்ல 1 கோல் ட்ரோசார்ட், 11 கேம்ஸ்ல அதே 1 கோலோ இல்ல 0 கோல்ஸ் யாக்கரஸ். ஆமா, இந்த மாதிரி வந்துட்டு கேப்ரியல் மார்டினெல்லியும் பிரீமியர் லீக்ல சொல்றேன். இவ்வளவுதான். இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா எங்கடா இந்த மாதிரி குரூஷியல் பாயிண்ட்ல டைட்டிலுக்கு எப்படா சேலஞ்ச் பண்றது? ஏன்னா உங்களோட ஹையஸ்ட் டாப் ஸ்கோரர் பாய் நான் வந்து ரியல் மேட்ருக்கு போறேன், நான் போய் டைட்டில் வின் பண்றேன்னு எல்லாரும் கிளம்பிடுவாங்க ஒண்ணு. மேனேஜரே கிளம்ப வரான்னு தெரியல. மாப்போ இன்னும் 4 பாயிண்ட் லீட்ல வச்சிருக்கீங்க. எனக்கு என்னமோ இன்னும் நீங்க எட்டியாடு மட்டும் போகணும். ஒரு கேம் இருக்கு, டாக்கு பிடிச்சிட்டீங்களா? ஒரு 3 பாயிண்ட்ஸ் போயிடும், மறுபடியும் 1 பாயிண்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் வேற யாராச்சும் பாக்கி இருக்காங்க அடி வாங்குறதுக்கு, வந்து அடிச்சு போங்க. அடுத்த வாரம் லீட்ஸ் அவே வேற. அவனுக்கு வேற கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன லட்சணத்துல போறீங்கன்னு தெரியல. ஆனா அடுத்த வாரம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவங்க சிட்டி வந்துட்டு டாட்னம் மாறுறானுங்க. வழக்கமா பாயிண்ட் தோத்துருவானுங்க அந்த கேம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த கேம் நீங்க ஜெயிச்சுன்னா மறுபடியும் மேல ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொண்டு போயிடலாம். என்ன லட்சணத்துல ஆடுவீங்கன்னு தெரியல. பட் மான்செஸ்டர் பாய்ஸ் டாப் 4 ஃபைட் இஸ் ஆன். டைட்டில் ஃபைட் இஸ் ஆன். மறக்காம வந்து உங்க காமெண்ட்ஸ்ல வைங்க. ஹைப் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நானும் சும்மா சந்திக்கிறோம். பாய்.